வெறும் 168 ரன் அடிச்சு என்னங்க சொல்றது, மிகப்பெரிய மும்பை டீமை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க ஜிடி. இத்தனைக்கும் ஹர்திக் பாண்டியா இல்லாமல் அந்த டீம் பார்த்தீங்கன்னா தனித்து ஜெயிச்சிருக்காங்க. பின்னாடி அந்த டீமில் ஒரு கேப்டன் இருக்காருங்க, நெக்ராவை நம்ம நக்கல் பண்ணோம். பட் அவர் தான் வந்துட்டு சூப்பராக பவுலர்லாம் ரொட்டேட் பண்ணார் என்றே சொல்லலாம். கடைசியில் கூட அந்த ஜான்சன், உமேஷ் யாதவ்லாம் ரொம்ப எக்னாமி கொடுத்தாங்க, அதிக ரன் கொடுத்தாங்க. ஆனால் மோஹித் சர்மா வந்துட்டு ஸ்லோ வேரியேஷன் போட்டே தூக்குனாருங்க எம்ஐ பேட்ஸ்மேன்களை. அப்போ மோஹித் சர்மாவை பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லா பவுலருக்கும் அவர் வந்துட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 168 ரன் கூட சேஸ் பண்ண முடியலை. இதற்கு மிகப்பெரிய காரணம் அதாங்க சொல்கிறது, ரோஹித் சர்மாவை கேட்காம 5 முறை கப் அடித்து கொடுத்தாரு. அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு குஜராத் டீம்லேருந்து ஹர்திக் பாண்டியாவை கூட்டிகிட்டு வந்து நீ கேப்டன் பண்ணியான்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். ரோஹித் சர்மா முகத்தை பார்த்துருப்பீங்க, அதாவது கண் கலங்கிட்டாருங்க, ரொம்ப சேடாக தான் இருந்தார். இந்த நிலையில் எந்த டீம்லையுமே இப்போ கேப்டன் இறங்கினா பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிளம்பும். ஆனால் ஹர்திக் பாண்டியா டாஸ் போடும் வரும்போதே எதிர்ப்பு கிளம்பிருச்சுங்க. நான் உங்களை கேப்டனாகவே பார்க்கல, அதாவது ஹர்திக் பாண்டியா நீங்கள் தயவு செய்து குட் பண்ணிடுங்க, கேப்டன் பண்ண வேணாம், நான் எங்களோட ரியல் கேப்டன் வந்துட்டு ரோஹித் சர்மா தான், நீங்கள் விலகிருங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல் கிளம்புச்சுன்னு வைங்களா. அவரால் டாஸ்லேயே பேச முடியலைங்க ஹர்திக் பாண்டியானால். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலான சேல் பண்ணார் ஹர்திக் பாண்டியா, கொஞ்சம் ஆணவம் அவர் கொஞ்சம் அதிகம்தாங்க. என்ன பண்ணார்னா, அதாவது எப்போதுமே கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை டீமில் இருக்கும்போது பக்கத்தில் தான் நிற்பார், அதாவது பேட்ஸ்மேன் பக்கத்தில் அந்த ஸ்லிப்பு இல்லாட்டினா லெக் சைடு இங்கே தாங்க நின்று ஃபீல் பண்ணுவார், பின்னாடி இருக்கிற ஃபீல்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். பட் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எடுத்தார் இல்லையா, ரோஹித் சர்மா சுத்த விடுறாருங்க. அது என்னன்னு தெரியல, பழிவாங்கும் நோக்கமாக என்னன்னு தெரியல. 4 லைனில் அங்கே நில்லு, இங்கே நில்லு, அங்கே நில்லுன்னு லாங்லேயே அவரை ஃபீல்டில் நில்லுன்னு சொல்லி சுத்த விட்டுக்கிட்டே இருந்தார். ஃபேன்ஸ் அனைவருமே எதிர்ப்பு குரலில் கிளம்பிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா பார்த்து ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், பேட் வார்த்தையில். நீங்கள் கிரவுண்டில் இருந்திருந்தீங்கன்னா தெரியுங்க. இந்த நிலையில் அதாவது ஹர்திக் பாண்டியா கேப்டனே பண்ணக்கூடாது, மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு வைங்களா. அதனால தான் கொஞ்சம் மும்பை வந்துட்டு மேட்ச்லேருந்து ஃபோக்கஸை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க 10 ஓவரில் கிட்டத்தட்ட என்னங்க சொல்கிறது, மேட்ச் வின்னிங் பாயிண்ட்டை நெருங்கிட்டாங்க. கடைசியில் 30 பந்தில் 48 ரன் அடிக்கணும், அவ்வளோதான். 6 விக்கெட் இருந்தது கையில். ஆனால் மேட்சை விட்டதற்கு இதுவும் ஒரு காரணம். மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. இந்த நிலையில் அதாவது ஹர்திக் பாண்டியா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரசிகர்கள் எதிர்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது, அதாவது நான் இந்த மாதிரி நினச்சே பார்க்கல, எந்த ஒரு டீமுக்குமே ரசிகர்கள் சப்போர்ட் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஆனால் மும்பை டீம் வந்துட்டு இவர் ரோஹித் சர்மாவை தான் விரும்புகிறாங்க, கேப்டன்சியாக அவர் தான் இருக்குன்னு விரும்புகிறாங்க. அப்போ அதுவே சரியான முடிவாக இருக்கும். அவங்க எதிர்ப்பை கிளம்பி நான் கேப்டன் பண்ணவில்லை என்றும் ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க. இந்த நிலையில் அதாவது நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரோஹித் சர்மாவே மீண்டும் கேப்டன்சியை கையில் எடுக்கலாம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, அதாவது ரோஹித் சர்மா களத்தில் அழுதியிருக்காருங்க. அதற்குண்டான வீடியோ வந்துட்டு இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா டெஃபினட்டாக பாருங்கள், ஓகேவா. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, எம்ஐ டீமை யார் வழி நடத்துவது பெஸ்ட்டாக இருக்கும், ரோஹித் சர்மாவா அல்லது ஹர்திக் பாண்டியாவா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. ஜிடி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் மோத போகிறோங்க. சிஎஸ்கே மோதுறாங்க. ஜிடியை வந்துட்டு பீட் பண்ணிடுவாங்களா ஈஸியாக, இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.